இந்த வீடியோவில் முட்டை ஷெல்லை எப்படி சோப் மோல்டாக யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். முட்டையில் மேலே ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். முட்டையை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணுறேன். ஒரு ஷெல்லை மட்டும் எடுத்து வாட்டர் ஃபில் பண்ணி அந்த ஷெல்லை எவ்வளோ வாட்டர் வெயிட் ஹோல்ட் பண்ணுதுன்னு பார்க்குறேன். எத்தனை எக்ஷெல்ஸ் இருக்கோ அத்தனை எக்ஷெல்ஸ் இன்டூ இந்த வாட்டர் கிராம்ஸ் போட்டேன்னா இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற ஆயில் வெயிட்டை நான் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஷெல்ஸ் ட்ரை ஆகிறதுக்காக நான் தலைகீழாக வைக்கிறேன். என்னுடைய சாலிட் ஆயில்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணிவிட்டு லிக்விட் ஆயில்ஸ் உள்ளே ஊற்றிருக்கேன். லையை மிக்ஸ் பண்ணி டெம்பரேச்சர் பார்த்துட்டோம், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ லையை நம்ம ஆயில்ஸ்குள்ளே ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நான் இந்த சோப்பை ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு 2-3 அடி அடிச்சுட்டு ஐம் கோயிங் டு ஸ்டாப். ஏன்னா எனக்கு இந்த பேட்டர் தின்னாக இருக்கணும். அப்போ தான் என்னோடய எக்ஷெல்ஸ்குள்ளே நான் ஈஸியாக அந்த எக்ஸை உள்ளே ஊற்ற முடியும். இப்போ என் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். சில சோப்ஸ் எனக்கு க்ரீன் கலரில் வேணும், அதனால நான் கொஞ்சம் க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணி நான் இந்த மோல்டில் ஊற்றுறேன். கிராஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நான் க்ரீன் ஊற்றினேன். இதில் நான் சில எம்பெட்ஸ் எல்லாம் வைக்கலான்னு இருக்கேன், அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சோப்பை நான் சாக்லேட் ஃப்ரேக்ரன்ஸ் போட்டிருந்தேன், அதனால் சாக்லேட் கலர் வேணுங்கிறதுக்காக ஹெர்ஷீஸ் சாக்லேட்டை கொஞ்சம் ஆயிலில் ஊற்றி நான் அந்த பேட்டருக்குள்ளே ஊற்றுறேன். இப்போ எல்லாம் ரெடி. இப்போ நம்ம எக்ஷெல்ஸ்குள்ளே நம்ம சோப்பை ஊற்றிக்கலாம். ஈஸ்டர் எக் ஹண்ட்காக தான் நான் இந்த சோப்பு பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு ஈஸியாக கையில் பிடிக்கணுங்கிறதுக்காக சாட்டின் ரிப்பனில் ரோப் பண்ணி நான் அதை ஒரு டூத்பிக் வச்சு டீப்பாக இன்சர்ட் பண்ணுறேன். இதை நம்ம சோப்பு சாலிடாக செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணணும். ஒரு நாள் வெளியில் இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரீசரில் 5 hours வச்சுட்டு இப்போ நான் பீல் பண்ணுறேன். பீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பீல் பண்ணிட்டாங்க. அவர் கிராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ண ஆரம்பித்தாங்க, அதனால ஈஸியாக இருந்தது. ஸோ ட்ரிக் என்னென்னா, கிராக் பண்ணிவிட்டு நீங்கள் பீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருந்தது. அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணாமல் இதை பீலே பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நான் பீல் பண்ண ட்ரை பண்ணேன், பீல் பண்ண முடியல. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது பீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு டிப் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மார்க்ஸும் உங்கள் சோப்பில் வராது, இல்லைன்னா உங்கள் நெயில் மார்க்ஸ் அந்த சோப்பில் வரும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் க்ளவுஸ். பட் நான் க்ளவுஸ் போடல. பட் உங்களுக்கு எந்த நெயில் மார்க்ஸும் வராமல் உங்கள் சோப் ஸ்மூத்தாக இருக்கணும்னா நீங்கள் க்ளவுஸ் போடுறது ரெக்கமெண்டட். இது எல்லாம் முட்டையும் உரிக்கிறதுக்கு நிறைய டைமும் பேஷன்ஸும் தேவைப்பட்டுச்சு. ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் கிடச்சிது. குட்டி பசங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எக்ஸை கலர் பண்ணுறதுக்காக எங்கிட்ட இருக்க கலர்ஸை ஐசோப்ரோஃபில் ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணி இங்கே நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸை பெயிண்ட் பண்ண போகிறோம். ரெண்டு டசன் எக்ஸ் பெயிண்ட் பண்ணணும். எல்லாம் பெயிண்ட் பண்ணி ரெடி. ஸோ இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இது என் பையன் எர்த்துன்னு சொன்னான். அப்புறம் தே ஹேட் தேர் ஓன் இமேஜினேஷன்ஸ். சிலது கேர்ள்ஸ்க்காக பண்ணாங்க, பிங்க். அப்புறம் சிலது கேப்டன் அமெரிக்கா, பாய்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் பண்ணினாங்க. பட் ஒரிஜினல் எக் இப்படி தான் இருந்தது, லைட் ப்ரௌன் கலரில். இப்போ நான் உங்களுக்கு அந்த கிராஸ் சோப்பை அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஃபைனாக வந்தது. நான் 5 நாளுக்கு அப்புறம் தான் இந்த மோல்லேருந்து எடுத்தேன். இட் வாஸ் வெரி ஸ்மூத், எந்த எட்ஜஸ்மே கிராக் ஆகாமல் ரொம்ப ஃபைனாக இருந்தது. ரிமைனிங் பெயிண்ட்டை நாங்கள் பெயிண்ட் பண்ணணும். இப்படி தான் அது எண்டப் ஆச்சு. நல்லா தான் இருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த பெயிண்ட். ஸோ சும்மா இப்படி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அதர் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you next time.